வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்பமை சூழ்க. கொடுப்பதும் முருகனே, கொடுக்க வைப்பதும் முருகனே. முருகப்பெருமானுடைய அருளை பற்றி நிறைய அன்பர்கள் முருகப்பெருமானை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கலியுகத்துல கண்கண்ட கடவுள் அப்படின்னாலே அது முருகப்பெருமான் ஒருவர் மட்டும்தான். உள் மனதோட உண்மையான அன்போட முருகான்னு கூப்பிட்டு பாத்தீங்கன்னா, முருகான்னு அழைச்சி நீங்க எங்க போய் அவரை போற காரியங்கள், முருகா உன்னை நம்பி போறேன், எனக்கு அந்த காரியம் நல்லபடியா நடக்கணும் அப்படி சொல்லிட்டு போறவருடைய இல்லத்துல யார் ஒருத்தங்க வேண்டிட்டு போறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒண்ணு வேல் மயில், இல்ல யாமிருக்க வையமே என்ற வாசகம், இல்ல முருகப்பெருமானுடைய போட்டோ, இல்ல வேல், அந்த மாதிரி வந்துட்டீங்க. அப்ப முருகப்பெருமான் நம்மளுடைய துணை இருக்காரு. எப்போதுமே அவர்கிட்ட போய் தினமும் முருகப்பெருமானுக்கு முன்னாடி தினமும் கோவிலுக்கு போங்க, முருகப்பெருமான ஆலயத்துக்கு போய் ஒரு திருப்புகழ் பாராயணம். நாள் என் செய்யும் வினைகேன் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூட்டு என் செய்யும், எனது குருவான குமரேசனுடைய இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றி என்னை எப்பொழுதும் பாதுகாக்குமே. அந்த வார்த்தை சொன்ன முருகா, இன்றைய நாள் என்னை என்ன செய்யும், நான் செய்த பாவங்கள் என்னை என்ன செய்யும், என்னை நாடி வந்த கோள் நவ கிரகங்கள் என்னை என்ன செய்யும், என்னை தேடி வந்த பில்லி சூன்யம் என்னை என்ன செய்யும். முருகப்பெருமானுடைய சிலம்பும், அவர் பாதத்தில் அணிந்துள்ள சிலம்பும், தண்டை அவர் காதலில் அழிந்துள்ள தண்டையும் சிலம்பும் சமங்கையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே எப்போதுமே நமக்கு முன்னாடி தோண்டி நம்ம பாதுகாக்கணும். அதனால டெய்லி முருகப்பெருமானுடைய இந்த கலியுகத்துல கண்கண்ட கடவுள் அப்படி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அவருடைய இல்லத்துல மனதார வீட்டுல வேல் வச்சு பூஜை பண்ணி அவருடைய அனுக்கிரகம் பெறுங்க. தினமும் ஆலயத்துக்கு போய் ஒரு திருப்புகழ் பாராயணம் பண்ணுங்க. எல்லாம் இன்பமே அவருடைய அருளால எங்களுடைய இல்லத்திலே இன்பமே சூடி கொடுப்பதும் முருகனே, கொடுக்க வைப்பதும் முருகனே. ஓம் ஷம் சரவண பவாய நம. ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.